சரவணன் டெலிவரி குடுக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போற இடத்துல வந்துட்டு, "ஏன்பா சரவணா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா ஏன் ஒரு மாரி பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஆட்டோ ஒண்ணு சொல்லியிருந்தேன் நான் வரல. வீட்ல ஒரு பொ வீட்ல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லி. "யாருக்கு என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா எங்க வீட்ல ஒருத்தவங்க வேலை செய்ற பொண்ணு இருக்காங்க. அவங்க மாசமா வேற இருக்குது அந்த பொண்ணு. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரியில்ல. பேச்சு மூச்சே இல்ல. ஒரு மாரி மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டா. என்னன்னு தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க தள்ளுங்கக்கா. நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வரேன் தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேகமா ஆட்டோ புடிச்சிட்டு வரவும் செய்றாங்க. எங்க அவிங்க கூட்டிட்டு வர முடியுமா? நடந்து வந்துருவாங்களா? எப்படிங்க்கா? இல்லனா வாங்க கூட்டிட்டு போவோம், தூக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க. மயில் எந்திரிம்மா, எந்திரிம்மான்னு சொல்லி தண்ணி தெளிச்சு எந்திரிக்கவே இல்ல. யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உள்ள வராங்க. அக்கா நீங்க ஒரு கை பிடிங்க அப்படியே நான் கைத்தாங்கலா கொண்டுட்டு போய் ஆட்டோல ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வராங்க. அப்ப வந்துட்டு வந்துட்டு பார்த்தோன்னே மயில பார்த்தோன்னே வந்துட்டு, "இவிங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்ப்பா இவிங்கள முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ தெரியுங்க, தெரியுங்க. நீங்க வாங்க வந்து பிடிங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஏத்தி விடவும் செய்றாங்க. அப்ப வந்துட்டு அ உள்ள இருக்கிற வயசானவங்க வீட்ல இருக்கிறாங்க. "கொஞ்சம் பார்த்துக்கப்பா நான் வர வரைக்கும் இருக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல். போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறோம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்கம்மா, சரிங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு சரவணனுக்கு மனசே கேட்கல. என்னன்னு தெரியல மாசமா இருக்கான்னு வேற இவங்களும் வேற சொல்றாங்க. அப்போ உண்மையாலுமே அவ மாசமா தான் இருக்கிறாளா? நம்ம தான் கோவத்துல அன்னைக்கு பேசிட்டோமா? இப்படியே பேசிட்டோம். ஒருவேளை நம்ம குழந்தை தான் அவ வயித்துல வளருதா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே! உண்மையால தான் சொல்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி இருக்கு. அப்போ உள்ள இருந்து வந்துட்டு அந்த முடியாத அம்மா வந்துட்டு சத்தம் போடுறாங்க. யாராவது அங்க இருந்தா வாங்களேன், வாங்களேன்னு சொல்லிட்டு, இன்னும் உள்ள வேற யாரோ சத்தம் போடுறாங்களே! பாட்டிம்மாவா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பொண்ணு வந்துட்டு, "தம்பி அந்த தண்ணி கொஞ்சம் எடு தம்பி. மயில் இருந்தா எல்லா வேலையும் செஞ்சு குடுத்துருவா. திடீர்னு அவளுக்கு இப்படி ஆயிருச்சு. என்னாச்சுன்னு தெரியல பாவம். நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "அ ஒ நீங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சாமான குடுக்க வந்தேன். மளிகை சாமானம். அதான் திடீர்னு இப்ப தான் ஆட்டோ பிடிச்சிட்டு போனாங்க. அதான் உங்க வீட்ல கூட உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க சொன்னாங்க. நான் வெளியில தான் உட்காந்துருந்தேன். சத்தம் கேட்டு தான் உள்ள வந்தேங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "மயில் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தியாப்பா? தெரியுமாப்பா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ தெரியுங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிப்பா சொந்தக்கார பொண்ணாப்பா? இல்ல எப்படிப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டிமாவும். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பாவம்ப்பா வீட்ல ஏதோ கஷ்டம் போல இருக்கு. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, என்னையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. வயித்துல வேற குழந்தை இருக்குது. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்துட்டு முழுகாம இருந்தா. இப்ப பார்த்து இப்படி உடம்பு சரியில்லாம போயிருச்சு. என்னன்னு தெரியல பாவம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே அப்பன்னா மாசமா தான் இருக்கா போல இருக்கு. நம்ம தான் ஏதோ அன்னைக்கு அறிவிட்டத்தனமா அந்த ரிப்போர்ட்ட கூட வாங்கி பார்க்காம திட்டி விட்டோமே அப்படிங்கிற மாரி மனசு உறுத்தலாவும் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவைங்க வரவும் செஞ்சுறாங்க வீட்டுக்கு. "அப்பா சரவணா நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா. மாமியார அப்படி தனியா விட்டு போ முடியாது. அதே சமயத்துல மயிலும் தனியா விட முடியாதுல்ல. புள்ளத்தாச்சி பொண்ணா போயிட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொன்னாங்க டாக்டர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுவாப்பா அந்த பொண்ணுக்கு டாக்டர் மருந்தெல்லாம் குடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது நேரத்துக்கு கரெக்ட்டா சாப்பிடணும் போல இருக்கு. மாசமா வேற இருக்கு இல்லையா? அதனால வந்து அது ஒழுங்கா எடுத்துக்கலையாட்ருக்குது அவ. அதனால தான் வந்துட்டு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம காலையில சாப்பிடாமயே வந்திருப்பா போல இருக்கு. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. அவிங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அவிங்க வீட்டாளுங்க வந்துருவாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பக்கத்து ஹாஸ்பிட்டலுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே சரவணா நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பி போறாங்க. இத யோசிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு வண்டிய கூட விட்டுட்டு மறந்து போயிடுறாரு. வீட்டுக்கு அங்க அ கடைக்கு போனோனே வந்துட்டு பாண்டியன பார்த்தோன்னே, "அப்பா சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா என்னடா சரவணா போயி இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. இப்ப தான் வர. என்னடா நடந்து வந்துட்டு இருக்க? வண்டி என்னாச்சுடா? ஏதாவது பைக்கு ஏதாவது பஞ்சரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் வந்துட்டு இது தெரியுது. ஐய்யயோ! நம்ம யோசிச்சுக்கிட்டே வந்து பைக்க கூட அங்கேயே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லப்பா டெலிவரி குடுத்த இடத்துல பைக் அங்கேயே விட்டு வந்துட்டியா? ஏன்டா அப்படி விட்டு வர அளவுக்கு என்னடா உனக்கு வேலை வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா அது வந்து ஏதோ யோசனையா? என்னடா யோசனை உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா போன இடத்துல மயில பார்த்தேன். ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்துட்டு "அப்ப உண்மையாலுமே அவ மாசமா தான் இருக்கிறா போல இருக்குப்பா. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கோயில்ல வந்து பேசினா. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. திட்டி விட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா மளிகை சாமான் குடுக்க போனப்ப அந்த 3 தெரு தள்ளி ஒருத்தவங்க வீடு இருக்குல்லப்பா, அங்க தான்ப்பா குடுக்க போனேன். அங்க குடுக்க போன இடத்துல தான் வந்து இது மாரி விஷயம் தெரிஞ்சது. அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கப்பா. எனக்கு இத கேட்டதுலருந்தே ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா உண்மையாலுமே வந்துட்டு மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் ஃபர்ஸ்ட்டு கூட பொய் தான் சொல்லியிருப்பாங்களாட்ருக்கு அப்படின்னு நினைச்சேன்ப்பா. இப்போ பார்த்தா இதா இப்போ பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கு. அவிங்க வேற சொல்றாங்களே இப்ப. இவங்க இல்லாம ட்ராமா பண்ணுவாங்க நம்மகிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆமான்டா என்னடா சொல்றது?" அப்படின்னு சொல்லி ஒண்ணும் புரியலையே எனக்கு. "சரி நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வரட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா அவிங்க வீட்டாளுங்கலாம் இந்நேரம் அங்க வந்திருப்பாங்கப்பா. நாம அங்க போனோம்னா கண்டிப்பா அந்த அம்மா தேவையில்லாம ஏதாவது பேசும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "இப்படி மயில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்?" "இல்லப்பா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. "யாருடா மீனாக்காடா ஃபோன் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்ப்பா
மீனாக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஏன் டேரெக்ட்டா மீனாக்கு எதுக்கு கால் பண்ண? மீனாக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா 2 நாளைக்கு முன்னாடி கோயில்ல வச்சு சொன்னேன்லப்பா. அப்போ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வந்து கோயிலுக்கு வர சொல்லி சொன்னதே வந்துட்டு மீனா தான்ப்பா. மீனா தான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் கூட ஏதோ செந்தில் விஷயமா ஏதாவது பிரச்சனையா 2 பேத்துக்கு என்னமோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் நான் போனேன். அங்க போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, மீனா வந்துட்டு மயிலுக்காக தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்பயே புடிச்சு திட்டி விட்டு தான் வந்தேன்ப்பா. ஆனா வந்துட்டு மயிலு மாசமா இருக்குன்னு சொல்லி சொன்னோனவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல இந்த குழந்தை கூட என் குழந்தையே இல்லன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன். ஆனா நான் பேசுனது தப்பு தான்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். மனசுல வச்சு பேசணும்னு பேசலப்பா அப்படின்னு சொல்றாங்க. "டேய் என்னடா அறிவுகெட்டத்தனமா பண்ணிட்டு இருந்திருக்கிற நீயி" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இங்க பாண்டியன். "இல்லப்பா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ பேசிட்டு இருக்கப்ப டக்குனு வந்துட்டு மீனாவும் திரும்ப கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "மாமா அவங்களுக்கு கொஞ்சம் முடியல போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் 2 நாள் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்க. வயித்துல வேற குழந்தை இருக்குதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா "உண்மையாலுமேவாப்பா குழந்தை இருக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க மாமா நாங்க தான் சொல்றது யார் சொல்றதுன்னு நீங்க காது குடுத்து கேட்குற மாரி இல்லையே. கேட்குற நிலைமையிலேயே நீங்க இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லப்பா இன்னைக்கு நான் வந்து ஒரு பக்கம் டெலிவரி குடுக்க போனேன். அங்க தான் வந்து நானு மயில வச்சு பார்த்தேன். மயிலுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ! அப்படியா? இல்ல அவங்க அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டனோன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. இப்பதான் கடையில அப்பாட்ட எல்லாமே சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "மாமாட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? மாமா என்ன சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாரு. ஆனா மயிலோட வீட்டாளுகலாம் அங்க இருப்பாங்களே, வந்தா தேவையில்லாம அந்த அம்மா ஏதாவது பேசும். பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போ வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எதுக்காங்கம்மா இப்படி சொல்லிட்டு பண்றீங்க? நீங்க வாங்க ஏதாவது பிரச்சனை நான் இல்லாம பார்த்துக்கிறேன். நான் அங்க இருக்கேன் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "உடம்பு சரியில்லாதப்போ வந்து பார்க்கணும் தானே. வயித்துல நம்ம வீட்டு வாரிசு தான் இருக்காங்க. வாரிசு தான் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வாங்க, இல்ல மாமா வாங்க, இல்ல 2 பேரும் வந்தாலும் சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்ப மீனா அப்படி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன சொல்றாங்க. "இல்லடா 2 பேரும் போனாலாம் வேலைக்கு ஆகாது. நீ போனேனாலும் தேவையில்லாம அந்த மாரி தான் பேசும். நானே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு மயிலோட அம்மா இவங்கள பார்த்தோன்னே, "பார்த்தீங்களா என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு. உங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துமே அவளுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்குது. நான் என்ன நேரத்துல அவள பெத்தனோ" அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் வந்துட்டு ஒரு மாரி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மயிலக்கா பார்க்க வந்திருக்காருல்ல விடுங்களேன் கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "ஓ! எதுவும் பேசக்கூடாது அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலுடைய அம்மா பேசுறாங்க. "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு தேவையில்லாம எதுவும் பேசிக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மயில போய் பார்த்துட்டு மீனாட்ட கேட்குறாங்க. "என்னப்பா மயக்கத்துல இருக்க அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆ தூங்குறதுக்காக ஊசி போட்டுருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க மாமா. குழந்தையெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வந்துட்டு இவங்க தான் வந்து நேரத்துக்கு சாப்பிடாம மருந்தெல்லாம் கரெக்ட்டா எடுக்காம இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் திட்டுனாங்க. வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்பா வீட்ல அது கூட பார்த்துக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "என்னங்க எங்க மாமா அவங்க தான் நிம்மதியே இல்லாம இருக்காங்களே. சரவண மாமா வேற தேவையில்லாம ஒரு வார்த்தை வேற விட்டுட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் சொன்னான் அவன். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தான் குழந்தை உண்மையாலுமே வயித்துல வளருதா, நான் தெரியாம பண்ணிட்டேனோ, தெரியாம வந்துட்டு அப்படி தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மாமா, மயிலக்காவுக்கு வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா இருந்தா போதும். நம்ம வீட்டு வாரிசு. அவங்களும் வந்துட்டு பத்திரமா இருக்கணும். அதான் நான் பார்த்து சொல்லிட்டு வரேங்க மாமா. நீங்க எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. நான் கண் விழிச்சதுக்கப்புறம் பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா மீனா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கிளம்பிடுறாங்க. பாண்டியன் கிளம்புறப்போ வந்துட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க, "என் பொண்ண எப்படியாவது கூட்டிட்டு